guys, welcome to our channel Literature Insight தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி பார்ட் 2 of the Pilgrim's Progress. பார்ட் 1ல கிறிஸ்டியன் எப்படி பல தடைகள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி செலஸ்டியல் சிட்டி அதாவது ஹெவனுக்கு போய் சேர்ந்தாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப பார்ட் 2ல கிறிஸ்டியனுடைய வைஃப் கிறிஸ்டியானா எப்படி செலஸ்டியல் சிட்டியை போய் அடைஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி a kind request, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். Now let's get into the summary. கிறிஸ்டியன் செலஸ்டியல் சிட்டியை போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் அவருடைய ஒய்ஃப் கிறிஸ்டியானாக்கு தெரிய வருது. இப்போ அவங்க தான் செஞ்ச பாவத்தெல்லாம் ரிக்ரெட் பண்றாங்க. தன்னுடைய ஹஸ்பண்ட் கிளம்பும் போது இவங்க மாக் பண்ணியிருப்பாங்கல்ல, வேண்டான்னு சொல்லி அவரை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி ரொம்ப மனம் வருந்துறாங்க. நம்ம இப்படி பண்ணியிருக்க கூடாதோ அப்படின்னு நினச்சிட்டு கிறிஸ்டியானா போய் இப்போ அவங்களோட 4 பிள்ளைங்க கிட்டேயும் சொல்கிறாங்க, நம்ம அப்பாவை அந்த மாதிரி நடத்தியிருக்க கூடாது, அவரை மாக் பண்ணியிருக்க கூடாது, நம்ம தப்பாக நடந்துக்கிட்டோம், இப்போ நம்மளும் அந்த பில்கிரிமேஜ் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ கிறிஸ்டியானா அவங்களுடைய 4 பிள்ளைங்க பேரு மேத்யூ, சாம்வெல், ஜோசப் அண்ட் ஜேம்ஸ். இவங்க கூட அவங்களோட நெய்பர் மர்சியும் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஈஸியாவே விக்கெட் கேட்டை ரீச் பண்ணிடுறாங்க. கிறிஸ்டியன் போறப்ப நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, பட் இவங்க அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப ஈஸி அண்ட் சேஃபாவே கடந்து போயிடுறாங்க. இப்போ இன்டர்பிரேட்டரோட வீட்டுக்கு வராங்க. அங்க அவர் நிறைய சிம்பிள்ஸை காட்டுறாரு. அந்த இடத்துல தான் கிரேட் ஹார்ட்டை மீட் பண்றாங்க. கிரேட் ஹார்ட்டும் இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ அவங்க கிராஸ் இருக்கிற இடத்துக்கு ரீச் பண்ணிடுறாங்க. இந்த சமயத்துல கிறிஸ்டியானா கிரேட் ஹார்ட் கிட்ட சால்வேஷன் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா கடவுளை அடையிற வழியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. கிரேட் ஹார்ட்டும் ரொம்ப விவரமா நிறைய அட்வைஸ் கொடுக்குறாரு, நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பேலஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற பிளேஸை ரீச் பண்றாங்க. அங்க போர்ட்டர்ஸ் லாட்ஜ்ல 1 மந்தா தங்கியிருக்காங்க. இந்த சமயத்துல மர்சிக்கு ஒரு ப்ரொபோசல் வருது. வேர்லி சூட்டர் அப்படிங்கிறவரு மர்சியை மேரேஜ் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறாரு. வேர்லி சூட்டர் அப்படின்னா இந்த உலக காரியங்களுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவரு. மர்சினா என்னது? கருணை இல்லையா? ஸோ மர்சி இந்த புவர் பீப்புளுக்கும் முடியாதவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்கள நிறைய கேர் பண்ணிப்பாங்க. பட் இந்த வேர்லி சூட்டர் வந்து மர்சி அப்படிலாம் பண்றது பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ மர்சி வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னால இந்த பீப்புளுக்குலாம் ஹெல்ப் பண்ண முடியாது, உங்க கூட தான் இருக்க முடியும், ஸோ உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேர்லி சூட்டருடைய ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்ப கிறிஸ்டியானாவுடைய பையன் மேத்யூ அங்க இருந்து ஒரு பழத்தை திருடி சாப்பிடுவான். திருடுறது தப்பு இல்லையா? ஜீசஸுடைய 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல திருடக்கூடாது அப்படின்னு இருக்கும். பட் இவன் திருடி சாப்பிட்டதால ரொம்ப உடம்பு முடியாம போயிடும், சிக் ஆயிடுவான். அங்க கூட இருக்கவங்க எல்லாம் நீ பண்ணது தப்பு, பாவ மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இவனும் தான் செஞ்ச தப்பை ரிக்ரெட் பண்ணி பாவ மன்னிப்பு கேட்பான். இவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு இவனுக்கு உடம்பு சரியாயிடுது. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து தன்னுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பிளேஸ்ல இருக்கவங்க இவங்களை பிளெஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ வேலி ஆஃப் இமிலியேஷனை ஈஸியா கடந்து போய் வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க கிரேட் ஹார்ட் ஒரு பெரிய ஜெயண்ட்டை கொன்னுடுறாரு. இப்போ அவங்க கூட ஆனஸ்ட் அப்படிங்கிறவங்க சேர்ந்துக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து கயஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல ஸ்டே பண்றாங்க. அங்கேயும் ஒரு ஜெயண்ட்டை கொன்னுடுறாங்க. அங்க ஃபீபிள் மைண்ட் அண்ட் ரெடி டு ஹால்ட் அப்படிங்கிறவங்க இவங்க கூட சேர்ந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபீபிள் மைண்ட்னா என்னது? நாட் ஸ்டேபிள். ரெடி டு ஹால்ட்னா எங்க வேணா நின்றுடுவாங்க, ஹால்ட் ஆயிடுவாங்க, அதுதான் அர்த்தம். ஸோ இவங்க 2 பேரும் இது குரூப் கூட ஜாயின் ஆனிக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து வானிட்டி வில்லேஜ்க்கு போறாங்க. பட் அங்க இருக்க மக்கள் இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது. இதுக்கு முன்னாடி கிறிஸ்டியன் கூட வந்த ஃபெய்த்ஃபுல்லா கொண்டு இருப்பாங்க இல்லையா? பட் இப்போ அந்த மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க. இது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அண்ட் காட்ஸ் ஃபேவரை காட்டுது. இப்போ அவங்க எல்லாம் சேர்ந்து மேன்சன் அப்படிங்கிறவங்கள வீட்டில் தங்குறாங்க. அவர் ரொம்ப குட் பர்சன். இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து டவுட்டிங் கேஸ்டலுக்கு வராங்க. அங்க அந்த குரூப்ல இருக்க மென் எல்லாரும் சேர்ந்து அங்க ஒரு பிக் ஜெயண்ட் இருப்பான் இல்லையா? ஸோ அந்த பிக் ஜெயண்ட்டை கொன்னுட்டு அந்த டவுட்டிங் கேஸ்டலையே டெஸ்ட்ராய் பண்றாங்க. டவுட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மனசுல இருந்தா தானே கடவுள் மேல அவநம்பிக்கை எல்லாம் வரும். ஸோ இந்த கேஸ்டலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஜெயண்ட்டையும் கொண்டுட்டு அந்த கேஸ்டலையும் டெஸ்ட்ராய் பண்ணிக்கிறாங்க. இவங்க கூட இன்னும் 2 பில்கிரிம்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. யாருன்னா டெஸ்போனன்சி அண்ட் மச் அஃப்ரைட், அதாவது பயந்த சுவாபம் இருக்கிறவங்க இந்த குரூப் கூட சேர்ந்துக்கிறாங்க. இப்போ இவங்க பெரிய குரூப் ஆயிட்டாங்க. ராபர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த
வேலியன்ட் ஃபார் ட்ரூத் அப்படிங்கிறவங்களும் இந்த பில்கிரிம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் சூனியம் பண்றாங்கல்ல, அந்த டெம்டேஷன்ல இருந்து தப்பிச்சு வந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படிங்கிறவங்களும் இந்த பில்கிரிம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சமயத்துல மர்சிக்கும் கல்யாணம் ஆயிடுது. கிறிஸ்டியானாவுடைய 4 பிள்ளைங்களுக்குமே மேரேஜ் ஆயிடுது. ஸோ அந்த குரூப் ரொம்ப பெருசாயிடுது. இப்போ அவங்க பியூலா அப்படிங்கிற ஒரு பிளேஸை ரீச் பண்றாங்க. அதுதான் செலஸ்டியல் சிட்டியுடைய பார்டர். அங்கேயே அவங்க ஸ்டே பண்ணிடுறாங்க. இப்போ கிறிஸ்டியானாக்கு காட் கிட்ட இருந்து கால் வருது, விச் மீன்ஸ் கிறிஸ்டியானாக்கு வயசாயிடுச்சு, அவங்க இறக்க போறாங்க. இப்போ அவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் பாய் சொல்லிட்டு அந்த ரிவர் ஆஃப் டெத்தை கிராஸ் பண்றாங்க. செலஸ்டியல் சிட்டிக்குள்ளேயும் போயிட்டாங்க. ஏஞ்சல்ஸ் எல்லாம் அவங்கள ரொம்ப சந்தோஷமா வெல்கம் பண்றாங்க. மற்றவங்க எல்லாம் அந்த பார்டர்லயே ஸ்டே பண்ணிடுறாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வயசாகும் போதும் காட் கிட்ட இருந்து சம்மன் வருது. ஒவ்வொருத்தரா ஹெவனுக்கு போயிடுறாங்க. இப்போ அவங்களுடைய பிள்ளைங்க இருக்காங்கல்ல, 4 பிள்ளைங்க, அவங்க மட்டும் அந்த பார்டர்லயே தங்கிடுறாங்க. விச் மீன்ஸ் அவங்க ரொம்ப யங்கா இருக்காங்க. அதனால அங்கேயே பார்டர்ல இருக்காங்க. அங்க இருந்து அவங்க சர்ச் எல்லாம் வளர்க்குறாங்க. சர்ச் எல்லாம் ஃப்ளரிஷ் பண்ண வைக்கிறாங்க. உலகத்துக்கு அவங்க ஆற்ற வேண்டிய கடமைகளை எல்லாம் ஆற்றுறாங்க. இப்படியாக தி பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸோட பார்ட் 2 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.